ஆண்டவர் நம்மளை கர்ப்பத்தில் உருவாக்கும் பொழுது கேர்ஃபுல்லா நம்மளை உருவாக்குகிறார். கர்ப்பத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 22 நாள்லே மோஸ்ட் மதர்ஸ்க்கு தெரிஞ்சிருமா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ட்டு. 6 வாரத்திலே அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துடும். சின்ன சின்ன ஃபிங்கர்ஸ், சின்ன சின்ன டோஸ் உருவாயிரும். அப்புறம் 8 வாரத்தில் மேஜர் ஆர்கன்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிரும். இந்த ஹார்ட், இந்த கிட்னி, லங்ஸ், பிரெயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஞானம் ஆண்டவர் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேயே அந்த பேபிக்கு கொடுக்குறார். அப்புறம் அந்த அம்மாவோடைய சரீரத்தில் அந்த பேபிக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், எப்படி அந்த பேபியை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஆர்கன்ஸ்லாம் அந்த அம்மாவோட வயிற்றிலே ஆண்டவர் உருவாக்குகிறார். அந்த பேபியை சுற்றி ஒரு குஷனை அந்த ஃப்ளூயிட் மூலமாக ஆண்டவர் கொடுக்குறார். எந்த ஆபத்தும் ஆயிடக்கூடாது, அது கம்ஃபர்டபுளாக சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பேபிக்கு அந்த ஃப்ளூயிட் உருவாகும். அதுக்கப்புறம் ஒரு பிளசண்டா அப்படின்னு ஒரு ஆர்கனே ஃபார்ம் ஆகும். ஒரு புது ஆர்கன் அந்த பேபிக்காகவே ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகும். அப்புறம் அந்த பிளசண்டாவையும் அந்த பேபியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட் உருவாகும், ஒரு கனெக்ட் உருவாகும். அந்த பிளசண்டால இருந்து தான் எல்லா உணவு, ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் ஒரு நியூட்ரியன்ட்டும் அந்த ஆர்கன் மூலமாக இந்த பேபிக்கு டிராவல் ஆகும். அவ்வளோ கேர்ஃபுல்லா ஆண்டவர் ஒரு காரியத்தையும் உருவாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தார் சொல்லலாம் அது அப்படியே நேச்சுரலா நடக்கிற ஒரு ப்ராசஸ், அது அப்படியே தானா உருவாயிருச்சு. எல்லா செல்ஸும் அப்படியே ஒன்னும் மியூட்டேட் ஆகி அது உருவாயிருச்சு. அது எப்படின்னே தெரியாது, அது சயின்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா நமக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து நம்ம பிரமிக்கத்தக்க அளவுக்கு நம்மளை படைத்திருக்கிறார். இந்த சின்ன சின்ன டீட்டெயிலையும் ஆண்டவர் யோசித்து நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளை உருவாக்கும் போது நமக்கு ஒரு நோக்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம சும்மா இந்த உலகத்துக்கு வந்துட்டோம்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவ்வளோ கேர்ஃபுல்லா ஆண்டவர் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார்.